ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுவையான கருப்பு முக்கடலை குழம்பு தான் மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கருப்பு முக்கடலை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு அது கூட உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வேக வச்சு வச்சுருக்குறோம். பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து. நெக்ஸ்ட்டு 5 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சமாக பூண்டு தோல் வச்சு சீவி எடுத்து வச்சுருக்குறோம். கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்குறேன். இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி யாரெல்லாம் குழம்புக்குள்ள அப்படியே கட் பண்ணி போடுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா இதை அடிக்கடி எங்களுக்கு பருப்பு குழம்புல இப்படி தோலோட கழுவிட்டு அப்படியே கட் பண்ணி போட்டு செஞ்சு தருவாங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பச்சை மிளகாவும் சேர்க்கணும். பச்சை மிளகா லேசாக வதங்கினதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலரி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு தோல் சிறிய எடுத்து வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போதே கத்திரிக்காய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறோம். நல்லா மசாலாஸ் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கருப்பு முக்கடலையை வேக வச்ச தண்ணியோடு அப்படியே அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணி குழம்பு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக தண்ணியை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்குவோம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கொண்டக்கடலை பயிர் குழம்பு எங்கள் அம்மா வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட ஓடி போய் கேட்போம், அம்மா இன்றைக்கி நம்ம வீட்டில் கறி குழம்பாமா வைக்கிறீங்க அப்படிமா. அந்த அளவுக்கு வாசமாக டேஸ்ட்டாக எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. குழம்பு ரெடி ஆகட்டும். குழம்ப திறந்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா வாசனையாக மலமலன்னு கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, பிரியாணி இலை, கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது கூட ஒரு பட்டை போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ரொம்ப கருக விடாமல் பொறுமையாக ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தாளிச்சு விட்டுறலாம். எப்போ குழம்பு தாளித்தாலும் இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி தாளிச்சு பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு தாளிக்கும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான சுவையான மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் கருப்பு கொண்ட முக்கடலை குழம்பு ரெடியாகி வந்துடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கால் குழம்பு எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குழம்பு ஆட்டுக்கால் குழம்பு மாதிரி அந்த டேஸ்ட்டில் செமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கருப்பு முக்கடலை நல்லா ஹெல்த்தியானது கூட உடம்புக்கு. கண்டிப்பாக செய்யுங்க ஒரு முறை. மீண்டும் இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபிஸோட இன்னொரு டிஷ்ஷில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.